ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு ட்ரெடிஷ்னலாக மண்சட்டியில் செய்கிற நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்விஸ் எம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல நெத்திலி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நெத்திலி மீன் 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட முள்ளை எடுத்துட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லை முள்ளோடு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஊற வைக்க உப்பு 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போது புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவு சைஸ் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி 2 கப் அளவு தண்ணி வர மாதிரி அளவு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 15 எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க, காஷ்மீரி மிளகாய் 2 எக்ஸ்ட்ரா நல்லா கலர் கொடுக்க சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மெத்துன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ மண்சட்டியில் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி காய வைங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கவும் பூண்டு 10 பல் அளவு சேர்த்து வதக்குங்க. இப்போ மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் 2 வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து மசிய வதக்குங்க. தக்காளி மசிய வதங்கவும் ஒரு முருங்கைக்காய் பீசஸா கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இப்போ கத்திரிக்காய் சின்னதாக எடுத்து இந்த மாதிரி ப்ளஸ் சைன் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 7லேருந்து 8 கத்திரிக்காய் இதோட சேர்த்து வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்கின பிறகு மாங்காய் 1/2 கப் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்ச புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கலந்துக்கோங்க.
நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்து விட்டு காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை பாருங்க. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு கொஞ்சம் வத்த விடுங்க. இப்போ மேல எண்ணெய் தெரிகிற ஸ்டேஜில் குழம்புல ஊற வச்ச மீனை போடுங்க. இதை போட்ட உடனேயே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மண்சட்டியில் ஏற்கனவே நல்ல சூடாக இருக்கிறதால மீன் போட்ட உடனேயே 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு மீன் போட்டுட்டு இனி மீனை கிண்டக்கூடாது. இப்போது தேவையான அளவு கறிவேப்பிலை, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு, இட்லிக்கு, ராகி கூழ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒரு நாள் முன்னாடி செஞ்சால் அடுத்த நாள் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். புளி இருந்தாலும் மாங்காய் சேர்க்கறதால மாங்காயோட புளிப்பு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இது மண்சட்டியில் செய்கிறதால அருமையான சுவையும் மனமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.